Hi friends, welcome to Mek'skitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரவையை வச்சு குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொதுவா குலாப் ஜாமுன் பாத்தீங்கன்னா பால் பவுடர் இல்லனா மாவா அதுல தான் செய்வாங்க. நம்ம ரவையை வச்சு செய்ய போறோம். சரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் அன்ரோஸ்டட் ரவா வந்து எடுத்துர்க்கேன். அதுக்கு 2 கப் பால், காய்ச்சாத பால் அதை எடுத்துர்க்கேன். 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் ஜீரா பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சுகர். கொஞ்சம் கீ, அப்புறம் வந்து காடமம் பவுடர் கொஞ்சம், ஜீரா பண்ணுறதுக்கு தேவையான தண்ணீர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுகர் சிரப் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் 4.5 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கப் சுகருக்கு 3 கப் தண்ணி. 1.5 கப் எடுத்திருக்கால நான் 4.5 கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சுகரும் ஆட் பண்ணிடலாம். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு தண்ணி. இது வந்து ஒரு 8 நிமிஷம் வச்சா போதும் சுகர் சிரப் வந்து. இப்போ நான் இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நீங்கள் வந்து ரோஸ் எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்து தனியாக வச்சிடலாம். இப்போ குலாப் ஜாமுனுக்கு டோ வந்து ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் நெய் வந்து ஒரு பேனில் ஊற்றிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க மில்க் 2 கப் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து கலந்து விட்டுக்கலாம். மொத்தமாக சேர்த்தோம்னா கட்டி கட்டி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே வரணும். இப்போ எல்லா ரவையும் ஆட் பண்ணியாச்சு. ரவை எல்லாமே அந்த பால் ஊற்றின பால் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ இது இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ நல்லா அதை வந்து பாலையும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 ஸ்பூன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், மாவு ரெடி. நம்ம இந்த குலாப் ஜாமுன் மாவு வந்து ஒரு பிளேட்டில் ஆற வைக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும் அது. இந்த மாவு ஓரளவுக்கு ஆறிடுச்சு, ரொம்ப ஆறலை, கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்ல மாவை வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ நீங்கள் இது கூட வந்து ஒரு 3-4 ஸ்பூன் பால் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கீ வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். இது ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்போ தான் வந்து குலாப் ஜாமுன் வந்து விரிசல் இல்லாமல் வரும். அது வந்து லைட் சூடாக இருக்கும் போதே நீங்கள் இதை பண்ணணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க போகிறோம். இப்போ கையில் கொஞ்சம் நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒரு மீடியம் சைஸில் வந்து பால்ஸாக பண்ண போகிறேன். இந்த பால்ஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ரவுண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கிராக் இல்லாமல் நல்லா வரும். எண்ணெயில் பொரிக்கும் போதும் கிராக் ஆகாது. ஸோ கிராக் இல்லாமல் வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லாமே பண்ண போகிறேன். இப்போ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றி அது வந்து லைட் ஹீட்டாக இருக்குது, அதாவது மீடியம் ஹீட்டில் இருக்குது. ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போ எல்லா பால்ஸையும் இதில் போட்டுக்கலாம். பால்ஸ் கிராக் ஆகாத மாதிரி எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கு, இன்னும் கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இன்னும் எல்லா பால்ஸையும் எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. ஸோ கிராக் இல்லாமல் எல்லா பால்ஸும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த பால்ஸை சுகர் சிரப்பில் ஒரு 20 நிமிஷம் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த சைஸ் பாருங்கள், எல்லாமே டபுள் ஆகிருக்கு. இப்போ நம்மளுடைய சூப்பரான ரவா குலாப் ஜாமுன் ரெடி. சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் வந்து இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப குயிக்காக ஈஸியாக ரவையை வச்சு ஒரு குலாப் ஜாமுன் இன்றைக்கி நம்ம செஞ்சிட்டோம். நீங்களும் ஒரு டைம் இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார்